ஸோ நம்ம எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த சிம்கோ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சரிங்களா? இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா மாநில அரசின் கீழ் வரல, மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இப்போ நீங்கள் எழுதுறீங்க படிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரேஷன் கடை இப்போ போட்டிருக்காங்கள்ல டிஆர்பி. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு அரசோட அண்டர் வரும், சரிங்களா? அது கீழே இயங்கும். ஸோ இந்த சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா சிம்கோன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, சரிங்களா? ஸோ இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ் லிமிட்டு, எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதையே தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா வருடந்தோறுமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த பாரத் எக்ஸாம் சேனல் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து எல்லாமே கைட் பண்ணிட்டு நிறைய பேர் லாஸ்ட் இயர் உள்ளே போயிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்குங்க. அது தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் அண்ட் பல் மருத்துவமனைகள் மற்றும் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்கோ என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல்வேறு மாவட்டங்களில் கிளை அலுவலகங்கள் சிம்முதம் அமுதம் அண்டு ஆயுஷ் அது கூட்டுறவு அங்காடி வச்சுருக்காங்க, பல்நோக்கு மருத்துவமனைகள் வச்சுருக்காங்க, சரிங்களா? அதாவது பல் மருத்துவமனைகள், பல்நோக்கு இல்லை பல் மருத்துவமனைகள், அப்புறம் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடி. ஸோ போன்ற இடங்களில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அது தமிழ்நாட்டில் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ இதோட ஹெட் ஆஃபீஸ் வேலூரில் இருக்குது, சரிங்களா? அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 காலி பணிங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது 12th பாஸ் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு வரலாம். ஐடி கம்பல்சரியும் கிடையாது, ஐடியும் அப்ளை பண்ணலாம், 12th பாஸும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சேலரி ரேஞ்ச் 5200 20,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே, சரிங்களா? அதே போல் சேல்ஸ்மேன் விற்பனையாளருக்கு 22 பணியிடங்கள். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th, அதுக்கு 12th ஐடிஐ படிச்சுக்கலாம் அல்லது எனி டிப்ளமோ படிச்சுக்கலாம். இதுக்குமே ஏஜ் லிமிட் 21-30 சொல்லியிருக்காங்க. அந்த ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா 6200 20,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர், மேனேஜரில் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் 14 போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கும் வயசு 21-30 இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 6200 28,200. இதுக்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும். அப்படின்னா அப்போ எஸ்சி பிரிவினருக்கு 35 வரைக்கும், அது பிசி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 33 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். அறிவிக்கை நாள் 12/1, சரிங்களா? இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி தான் விண்ணப்பப்படி வெளியிடும் நாள், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 29/2, அது பிப்ரவரி 29 வரைக்கும் நமக்கு டேட் இருக்குது. தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்வின் தேதி பின்னர் அளிக்கப்படும். ஸோ இது ரிட்டன் எக்ஸாம் உண்டு. எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் தனித்தனியே அனுப்பப்படும். மேலும் விவரங்களுக்கு simco.agri.com என்ற வலைதளத்தில் காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்கோ தலைமை அலுவலகம் தான் டவுன்ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையில், வேலூர், சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தாங்க. இதுக்கு டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லாம் படிக்க தேவையில்லை, சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல நியூஸு. இதுவும் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான். இதுக்கு டிசிஎம் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்க தேவையில்லை. நார்மலாக 10th 12th டிகிரி படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை என்னென்ன எலிஜிபிள், யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ அடுத்த காணொலியில் நான் பண்ணுவேன், சரிங்களா? அதனால் புதுசாக பார்க்குறவங்க, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நான் அப்ளிகேஷன் வந்தோடனே எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காணொலி வரும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு நல்லதொரு ஜாப் தாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபியூச்சரில் பேங்கும் ஆரம்பிக்கப்படுறதா சொல்கிறாங்க சிம்கோ, சரிங்களா? அதனால் அப்படி வர வாய்ப்பு இருக்கனால நல்லதொரு வேலைவாய்ப்பு பெற இதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த காணொலியில் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.